வணக்கம். நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகளில் CAA NRC குறித்த எவ்வித வாக்குறுதிகளும் இல்லாததால் இஸ்லாமியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் முன்னாள் IAS அதிகாரியும் தற்போதைய திருவள்ளூர் தனி தொகுதி வேட்பாளருமான சசிகாந்த் செந்திலிடம் முக்கியமான கோரிக்கையும் வைத்துள்ளனர். மத்திய பாஜக அரசு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக உள்ள இந்துக்களின் வாக்குகளை பெற மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் CAA NRC போன்ற சட்டங்களை கொண்டு வருவதாகவும் அதை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சியில் அமர வேண்டும் எனவும் சிறுபான்மையினர் மற்றும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி இந்தியா முழுவதும் யாத்திரை நடத்தி மக்களை ஊக்கப்படுத்திய ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியினரும் தங்களுக்கு ஏற்றவாறு தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் பாதுகாப்பு சட்டங்களை நிறைவேற்றுவார்கள் என சிறுபான்மையினர் எதிர்பார்த்திருந்தனர். இந்த நிலையில் அண்மையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வெளியிட்ட நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான சிறப்பு அம்சங்கள் ஏதும் இடம்பெறவில்லை, கடுமையாக ஏமாற்றமும் காங்கிரஸ் கட்சி மீது அதிருப்தியும் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி மேலிடத்தில் மிகவும் நெருக்கமாக உள்ள முன்னாள் IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில் இதுகுறித்து மேலிடத்தில் கூறி அதற்குண்டான தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக வழங்க வேண்டும் என இஸ்லாமியர்கள் சார்பில் வாக்காளர் ஜாக்கிர் ஹுசேன் என்பவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் திரு சசிகாந்த் அவர்களுக்கு ஒரு வாக்காளர் என்ற முறையில் முதல் முறை ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். பொதுவாக ஒரு MP தேர்தல் நிற்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர்கிட்ட அந்த தொகுதி சார்ந்த கோரிக்கை தான் வைப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள்லாம் பார்க்கும்போது முன்னாள் IAS அதிகாரி திரு சசிகாந்த் IAS அவர்களுடைய வெற்றி என்பது மிக பிரகாசமாக இருக்கின்ற விஷயம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மேலும் அவர் காங்கிரஸ் கட்சியின் மேலிட தொடர்பில் இருக்கின்றார். ஒருவேளை அவர் வெற்றி பெறுவாரேயானால் அமையக்கூடிய காங்கிரஸ் அரசுல அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் என்றெல்லாம் கூட பரவலாக பேசப்படுது. சந்தேகமே இல்லை, அவருடைய வெற்றி என்பது பிரகாசமாக தான் இருக்குது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நாங்க காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் வேட்பாளர் ஆகிய சசிகாந்த் IAS நாங்க வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை தொகுதி சார்ந்தது இல்லை. அவர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய மேலிட தொடர்பின் அடிப்படையில காங்கிரஸ் கட்சியோடு பேசி ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சியுடைய இன்றைய தேர்தல் அறிக்கை இருக்குது. அந்த தேர்தல் அறிக்கையில அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், உடனடியாக மாற்றத்தை கொண்டு வரணும். முஸ்லிம் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனையான CAA சம்பந்தமாகவோ NRC சம்பந்தமாகவோ ஒரு வரி இல்லை அந்த தேர்தல் அறிக்கையில. அதை தவிர உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. ஏறத்தாழ ஒரு 50 சப்ஜெக்டை பார்த்தேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெரிய பெரிய லெவல்ல சொல்லப்பட்டிருக்கும் போது முஸ்லிம் சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனையான இந்த CAA பத்தியோ NRC பத்தியோ அந்த தேர்தல் அறிக்கையில காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில ஒண்ணுமே இல்லை. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. ஒரு பக்கம் பாஜக எங்களை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை காங்கிரஸை நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் என்ன செய்ய போகுதுங்கிறதும் தெளிவில்லாம இருக்கு. எனவே ஐயா சசிகாந்த் செந்தில் அவர்கள் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, நீங்க தொகுதியை பத்திலாம் தொகுதி பிரச்சாரம் பத்திலாம் மறந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெற்றி பெற போறீங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியை மத்தியில கொண்டு வரக்கூடிய வேலையை செய்றீங்க. அதை தொடர்ந்து நீங்க செய்யணும்னு தான் எங்களுடைய ஆசை. அதில் முக்கியமான பிரச்சனை காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில இந்த குறைபாடை உடனடியாக சரி செய்து முஸ்லிம் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனையான இந்த CAA சம்பந்தமாக மற்றும் NRC சம்பந்தமாக ஒரு தெளிவான தேர்தல் அறிக்கையா இருக்கணும். தேர்தல் அறிக்கையில அது பிற்சேர்க்கையாகவோ அல்லது துணை தேர்தல் அறிக்கையாகவோ ஏதாவது ரூபத்துல காங்கிரஸ் கட்சி இதுல உடனடியாக மாற்றம் கொண்டு வரணும் என்பதுதான் எங்களுடைய உடனடி கோரிக்கை. இதை தவிர்த்து காங்கிரஸ் கட்சியால மத்தியில் ஆட்சிக்கு வர முடியும் என்பது ஒரு பகல் கனவா மாறிடும். ஐயா சசிகாந்த் அவர்களே, நாங்க இப்ப கோரிக்கையா தான் வைக்கிறோம். ஆனா இது சாதாரண கோரிக்கை இல்ல, அழுத்தமான கோரிக்கை. இதில் நீங்க பாராமுகமாகவோ அல்லது இதை புறக்கணித்து செயல்பட நினைச்சீங்கன்னா ஒருபோதும் காங்கிரஸ் கட்சியால அரியணை ஏறவே முடியாது. இது முதல் கட்ட கோரிக்கை. நீங்க இதுல என்ன செயல்படுறீங்க, இதை எப்படி நீங்க முன்னெடுக்கிறீங்க பொறுத்துதான் எங்களுடைய பொறுமையை நாங்கள் காக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இதில் கள்ள மௌனம் சாதித்தால்
சிஏஏ பத்தி தனது தேர்தல் அறிக்கையில குறிப்பிட மறுத்தால் காங்கிரஸ் கட்சியால கடந்த காலத்துல நாங்கள் பட்ட எல்லா வேதனைகளும் எங்கள் உள்ளங்களில் இருக்கிற ரணங்களை புதுப்பிக்கக்கூடிய வகையில நாங்க எல்லா விஷயத்தையும் பேச வேண்டிய அவசியம். காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்துல முஸ்லிம் சமூகத்துக்கு செய்த எல்லா குறைகளையும் எல்லா விஷயங்களையும் அக்குவேரா ஆணிவேரா பேச வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த பரப்புரையானது தேசிய அளவுல போய் சேரும். காங்கிரஸ் கட்சி கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி பெறுவோம் என்ற நிலையை உருவாக்கி கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சாரமே முற்றாக மாறக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிடும். எனவே சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்களே, தாங்கள் இதில் தயவு செய்து அவசியம் கருதி போர்க்கால நடவடிக்கை என்ற அடிப்படையில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில உடனடி மாற்றமாக சிஏஏ சம்பந்தமாக தெளிவான ஒரு பாதுகாப்பான அம்சங்கள் நிறைந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுபோலவே என்ஆர்சி தொடர்பிலும் ஒரு தெளிவான அறிக்கை, ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பான அம்சங்கள் நிறைந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சியிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதை கோரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான். முஸ்லிம் சமூகம் இந்த பாஜக அல்ல, இதை விட 100 மடங்கு கடுமையான பாஜக வந்தாலும், இந்த பாஜக இல்ல எந்த பாஜக வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியலை நாங்கள் கவனித்து பார்த்து கால சூழலுக்கு ஏற்ப இந்த பாஜகவை எப்படி எதிர்கொள்வது என்பது முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பாஜக எந்த பாஜகவையும் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி தனது கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி அந்த நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்தின் நலன் மீது அக்கறை கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனையான சிஏஏ தொடர்பில் காங்கிரஸ் கட்சி தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. என்னுடைய பெயர் ஜாகிர் ஹுசேன், திருவள்ளூர் வாக்காளர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.